நிறைய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஓரளவு எளிமையாகவும் இந்த ஒரு இடத்துலதான் அட்டாங்க யோகம் என்ற ஒரு யோகம் 5 பஞ்சமா பாதகங்களை செய்யாத ஒரு விழிப்புணர்வு. பட் நம்ம இயமத்தை குறித்து இன்னும் டீப்பா பார்க்கணும்னா, அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயமத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயமம் அப்படின்னா நம்ம என்னன்னா பஞ்ச மா பாதகங்களை செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பஞ்சமா பாதகங்களை மனிதன் செய்யாம இருக்கணும்னா 6 விஷயங்களை அவன்கிட்ட இருந்து குறைக்கணும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் உணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 குணங்கள் மனிதனிடம் இருந்தா அவனை அறியாமலே தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கான ஒரு சாத்தியம் உருவாயிரும். பேராசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதலாம். ஏன்னா மனிதன் பேராசைப்படும் போதுனாலதான் அவன் துன்பப்படுறான். புத்தர் பெருமான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னதும், ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா அப்ப பேராசை என்பது மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு காரணமாக மாறிவிடுகிறது. பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள். ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமே என்று நம்முடைய திருமூல நாயனாரும் சொல்றாரு. அப்ப ஆசை என்கிறது ஒரு விஷயத்தின் காரணமாக ஒரு மனிதன் தன்னை அறியாமல் பஞ்சமா பாதங்களை கூட செய்யலாம். இப்ப உதாரணத்திற்கு ஒரு பேராசை பிடித்த ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னை அறியாமல் நினைக்கிறார், ஆசைப்பட ஆரம்பிக்கிறாரு. பேராசை அவருக்கு ரொம்ப வளர்ந்துட்டே வருது. நம்மளும் வசதி வாகனங்கள் எல்லாம் பெருக்கிக்கிட்டே போகணும், நிறைய செய்யணும் அப்படின்னு அவருடைய திறமை, தகுதி, சூழ்நிலை, வலிமையெல்லாம் யோசிக்காம அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த அதிகப்படியாக அந்த பேராசையை குறித்து அவர் யோசிக்க தொடங்கும் பொழுது அதிகப்படியான லஞ்சங்களை மக்கள்கிட்ட வாங்குறாரு. ஒருத்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறான்னா அவரால் அந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியல. அப்படிங்கும் போது அது இந்த கொலை, களவு, காமம், பொய்யில போய் மாட்டிடும். அப்புறம் அவன் அடுத்தடுத்து பொய் சொல்ல ஆரம்பிப்பாரு. அது வளர்ந்துகிட்டே இருக்கும் போது இவர் ஒரு லெவலுக்கு மேல இவருடைய அறியாமல் பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கான ஒரு சாத்தியம் உருவாயிரும். ஒரு பேராசைப்படும் போது நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். அதுவா ஆசை தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. மனிதன் தன்னுடைய ஆசைப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். என்னுடைய உடல் நிலைமை என்ன, என்னுடைய மனநிலைமை என்ன, என்னுடைய சக்தி நிலைமை என்ன, என்னுடைய பொருள் நிலை என்ன, என்னுடைய திறமை என்ன இருக்கு, இதை வச்சுட்டு என்னுடைய சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் அந்த விஷயத்தை யோசிக்கிறதோ அதை அடைவதற்கான முயற்சி செய்வதோ அப்படிங்கிறது சாத்தியம். பட் எனக்கு எந்த குவாலிஃபைடு இல்லை, ஆனா நான் பெருசா யோசிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு போக்காக மாறிடும். ஆனா பேராசை அப்படிங்கிறதும் இந்த பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கும் அந்த இயமத்திலிருந்து நாம் விலகுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது.